கவுட் அப்படின்ற கண்டிஷன்னால நீங்கள் சஃபர் ஆகிட்ருக்கீங்களா? அதாவது கால் பாதத்தில் பெருவிரல் இருக்குது இல்லைங்களா, அந்த பெருவிரல் உள்நோக்கி நகருது. நல்ல நார்மலாக இருக்கிற லொக்கேஷன்லேருந்து உள்நோக்கி நகர்ந்துட்டுருக்கா? அப்போ இந்த பதிவை முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி உங்களோட பெருவிரல் பிக்சரில் நீங்கள் பார்த்த மாதிரி உள்கூட இழுத்த மாதிரி நகர்ந்துட்டுருக்கா? அது பெயின்ஃபுல்லாக இருக்கலாம் அல்லது சாதாரணமாக இருக்கிற மாதிரி, ஆனால் ஒரு மாதிரி வினோதமாக அது வித்தியாசமாக நகர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நாங்கள் ஒவ்வொரு பதிவுலேயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்டே இருக்கிறோம். என்ன மாதிரி உங்கள் பாடி சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமே வியாதி இல்லை, வியாதியோட அறிகுறி அப்படின்னு. அந்த வகையில் இந்த பெருவிரல் வந்து உங்களோட அந்த லொக்கேஷன்லேருந்து உள்கூட இழுக்கிற மாதிரி, உங்களோட அந்த பக்கத்து விரலுக்கு சேர்ந்தாப்பில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். இது கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்குது அல்லது வரப்போகுது அப்படின்றதுக்கான உங்கள் உடல் ரீதியான ஒரு 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 அறிகுறின்னு நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் சரியில்லாமல் இருக்கும். ஒரு அளவுக்கு தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு தடவையாவது முழிக்கிற சூழ்நிலை ஏற்படும். அல்லது ரெஸ்ட் ரூமுக்கு 2-3 தடவை போகிறேன், சுத்தமாக தூக்கமே வரமாட்டேங்குது, டைஜஷன் சரியில்லை, எது கழிக்குது, நெஞ்சு கறிக்கிறது, புளிச்ச ஏப்பம் மாதிரி இருக்கிறது, தொண்டையில் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி புண்கள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, எது சாப்பிட்டாலும் எரியுதுன்னு ஃபீல் பண்ணுறது, கண்கள் சார்ந்த பிரச்சனை, கண் எரிச்சல், கண் பிளர் ஆகுது, இப்போ தான் விஷன் செக் பண்ணேன், மறுபடியும் விஷன் செக் பண்ணணுமோன்னு ஒரு ஃபீல் இருக்குது, கண்கள் செவந்துக்கிட்டே இருக்கிறவங்க, எப்பவுமே கண் செவப்பாகவே தான் இருக்குது, கண்ணுக்கு அடியில் ஒரு பஃபினஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறது, அது மட்டும் இல்லைங்க, இடுப்பு கீழே தெம்பில்லை, சியாட்டிகா பெயின்னு சொல்லக்கூடிய தொடையிலேருந்து கீழே வரைக்கும் ஒரு இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு நிலை, முடி வந்து வேரோட கொட்டாமல் வெட்டுப்பட்டு விழுகிற மாதிரி, பாதி பாதியாக கட்டாய் விழுகிற மாதிரி இருக்கிறது, இது மட்டும் இல்லைங்க, புளிப்பு சுவை ரொம்ப விரும்புகிற மாதிரி இருக்கிறது, சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குதுங்கிறத தாண்டி புளிப்பு ரொம்ப விருப்பப்படுவீங்க. ஃபஸ்ட்டு டேஸ்ட் பிடிச்ச டேஸ்ட்டுன்னு சொன்னால் கிரேவிங்ஸ்னால் புளிப்பு தான் பிடிக்கும். அதை தாண்டி தலைவலி வரும், தலை பாரம் ஆகிடும், தலை குளிச்சா தலை பாரம் ஆகிடும், டென்ஷன் ஆனால் தலை பாரம் ஆகிடும், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நிறைய டென்ஷன் ஆகிட்ருப்பீங்க, ஃபேட்டி லிவரோ பித்தப்பையில் கற்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எல்லாம் தயவு செய்து வாட்ச் பண்ணுங்கள். ஒன்றோட ஒன்று சம்மந்தம் இல்லாமல் நம்ம உடம்பு நமக்கு எதுவும் சொல்லாதுங்க. நம்ம பாடி ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு உணர்த்தணுன்றதுக்காக தான் அதோட லாங்குவேஜில் அது நமக்கு சொல்லிகிட்ருக்கு. தயவு செய்து பிரச்சனை எங்கே இருக்கோ அங்கே தான் தீர்வு இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறது தான் தப்பு. ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக எடுங்க. டயக்னோசிஸ் ப்ராப்பராக கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனைக்கு ரூட் காஸ் எங்கேங்கிறத ப்ராப்பராக கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் தீர்வு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்துருக்கிற சிகிச்சையில் பலன் அளிக்கலை அப்படின்றதுக்காக மனசு வெறுத்து போக வேண்டாம். கடைசி முயற்சியாக அக்குபஞ்சரை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள்.